தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் மீனா. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரா பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் கையெழுத்திடக்கூடிய முதல் வாக்குறுதியா என்னவா இருக்கும் என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். விஜய் அவர்கள் அதிகப்படியான வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சில முக்கியமான வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதுலயே 3 முக்கியமான வாக்குறுதிகளை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன வாக்குறுதி அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. இதுல 1500 கூடுதலா கொடுத்து 2500 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அறிவிச்சிருக்கிறாரு. இரண்டாவது அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் வீட்டு சீர், அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கம் பிளஸ் தரமான பட்டுப்புடவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூன்றாவது அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடத்துக்கு 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 3 வாக்குறுதியுமே எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பெண்கள் பாதுகாப்புக்காக அதிகப்படியான வாக்குறுதிகளை அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்காகவே பெண்கள் நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புக்காகவே ராணி வேலுநாச்சியார் படை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னடா ராணி வேலுநாச்சியார் படை அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட ஒரு படை தான். மப்டியில போலீஸ் எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் மப்டியில பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் கிடையாது. சாதாரண ஒரு பெண்ணா எல்லா பெண்கள் கூடயும் இருப்பாங்க. பொதுவா அந்த பெண்களுக்கு அவங்க எனி டைமும் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு எங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க பாதுகாப்பு ரொம்பவே உதவும். இதுக்காக தான் இந்த படைக்கு ராணி வேலுநாச்சியார் படைன்னு பேரும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அனைத்து பொது பேருந்துகளிலும் SOS பட்டனும் கேமராக்களும் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. SOS பட்டன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு அங்க எதனா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதாவது பேருந்துல எதனா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, நம்ம ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னா அந்த SOS பட்டனை நம்ம அழுத்தணும்னா நமக்கு அங்க ஒரு சேஃப்டி கிடைக்கும். அதுக்காக தான் வச்சிருக்காங்க SOS பட்டன். இது மட்டும் இல்லாம இதை விட மேலும் சில வாக்குறுதிகளை அறிவிச்சு என்னன்னு நம்ம இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளோட தாய்க்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசமா பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரேஷன் கடை, அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் மூலம் அனைத்து பெண்களுக்கும் இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, தாய்மாமன் சீர், அதாவது பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் மோதிரம் பிளஸ் வெல்கம் கிட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டி இல்லாத நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லை, அதிகப்படியான வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.